அத்தை, இது என்ன கீரைத்தை? இதை வச்சு என்னத்தை பண்ண போறீங்க? ஆமா, இது முடக்கத்தான் கீரைம்மா. இது இந்த கீரை முட்டி வலியெல்லாம் வராமல் இருக்கும். அதனால தான் இந்த முடக்கத்தான் கீரையை செஞ்சு சாப்பிடுவாங்க. இது வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கிறது நல்லது. இது நான் அந்த ஒரு கட்டு வந்து ஒரு கவரில் கட்டி தருவாங்க. அந்த கவர் 20 ரூபான்னு வாங்குவோம். ஆனால் இப்போ எல்லா விலைவாசி ஏற இப்போ இந்த கீரை விலையும் ஏற்றிட்டாங்க. பாருங்க, இதை வந்து 25 ரூபான்னு வாங்கிட்டு வந்தோம்மா. இந்த ஒரு கவரு இதை வச்சு சூப்பரான அடதமாக செய்ய போகிறேன். பாரு, இப்போ நம்ம நார்மலாக கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பயிறு, மூக்கடலை இதெல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கேன். இது நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம அடை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் போட்டு அரைக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் ஒரு 10 எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம இந்த கீரையும் அதில் போட்டு அரைச்சிடுவோம்மா. இந்த கீரையை நம்ம தோசை மாவு இதுக்கு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அடைக்கி, அதில் இதை போட்டு நம்ம அரைச்சி தோசை சுட்டு சாப்பிட்டோம்னா இந்த முட்டி வலி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. 40 வயசுக்கு மேலே முட்டி வலின்னு ரொம்ப கஷ்டப்படுறவங்க வாரத்தில் ஒரு 2 நாள் இந்த முடக்கத்தான் கீரை எடுத்துக்கோங்க. முட்டி வலியெல்லாம் வராது, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி சிறுதானியெல்லாம் போட்டு நம்ம அப்பப்போ அடை செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா. இதில் 1 ஸ்பூன் மிளகு போட்டுருவோம், கொஞ்சம் சீரகம் போட்டுருவோம். தாளிப்புக்கும் கொஞ்சம் சீரகம் போட்டு தாளித்தா அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த பனிக்காலத்துக்கு இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லதுமா. இது மாதிரி வாரத்துக்கு 2 நாள் செஞ்சு சாப்பிடுங்க. இது காஞ்ச மிளகா இவ்வளவும் போடுறதில்ல, கொஞ்சம் தாளிப்புக்கும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த காம்பு எடுத்துகிட்டு போட்டு அரைச்சிடுவோம். நம்ம தேவையான அளவு இதிலே உப்பு போட்டு அரைச்சிடுவோம்மா. இந்த கீரையும் இதில் போட்டுடலாம். இப்போ நல்லா போட்டு அரைச்சி எடுத்துருவோம்மா. பாருங்க, ஃபுல்லாக நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை தாளிப்பு போட்டு நம்ம அடை ஊற்றிடலாம். இப்போ இது 3 சைஸ் பெரிய வெங்காயம் 3 சைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடிசாக கட் பண்ணியாச்சு. இது வெங்காயம் காஞ்ச மிளகாய் இதை எடுத்திருக்கேன் 3 பீஸ். தாளிப்புக்கு மட்டும் ஆல்ரெடி நம்ம இதில் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் 3 பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன் நான். 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு இதை தாளிப்பு போட்டுடலாம். ஆயில் போட்டுடலாம். கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்குங்க. இந்த அடைக்கெல்லாம் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக விட்டு இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா தாளிப்பு போட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த முடக்கத்தான் கீரையை நம்ம இது போலயே நம்ம அடையாகவும் செஞ்சு சாப்பிடலாம். இல்லாட்டி நம்ம வெறும் இந்த முடக்கத்தான் மட்டும் கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கொஞ்சம் மிளகு சீரகம் அரைச்சி நம்ம நார்மல் தோசை மாவுலையும் கலந்து அதை செஞ்சு சாப்பிட்டா முட்டி வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறவங்க, டேப்லெட் எடுத்துக்கிறவங்க ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் முட்டி வலியெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். கருவேப்பிலை. இப்போ இதில் மஞ்சத்தூள் போட்டுடலாம். கொஞ்சம் பெருங்காயம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த அரிசியை 3 நாளாக எடுத்திருக்கேன். நான் இட்லி அரிசி, அதில் வந்து 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் துவரம்பருப்பு, பாசிப்பயிறு 1 ஸ்பூனு, கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் போட்டிருக்கேன் நான். பாசிப்பயிறு 1 ஸ்பூனு, இந்த மூக்கல்ல 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொள்ளெல்லாம் இருந்தால் கூட அது கூட ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதை போட்டு நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி முடக்கத்தான் கீரையை போட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஆல்ரெடி அதில் உப்பு போட்டிருக்கோம். இதுலேயும் கொஞ்சம் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சம் பார்த்து நீங்கள் திட்டமாக போட்டுங்க. ஏன்னா 2த்துலேயும் உப்பு போட்டு நம்ம வதக்குறோம், அதனால் திட்டமாக போட்டுருங்க, நிறைய போட்டுறாங்க. இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த வெங்காயம் எல்லாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ அடை ஊற்ற மாவு ரெடி ஆகிடுச்சு. நான்ஸ்டிக் தவானா நம்ம அப்படியே தோசை ஊற்றிக்கலாம். இது போல் தவாக்கெல்லாம் நம்ம வெங்காயத்தை அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எண்ணெய் தடவி அந்த மாதிரி ஊற்றினோம்னா நல்லா தோசை ஊற்றும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா வரும் பிடிக்காமல். நார்மல் தோசை மாதிரியெல்லாம் இது ஊற்ற முடியாது. இது போல் ஊற்றிக்கோங்க. அடை
நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி இந்த தோசைலாம். தூதுவளை, முடக்கத்தான் இதெல்லாம் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம், கடைகளில் போயிட்டு சாப்பிட்றத விட. இப்போ அடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பரான முடக்கத்தான் அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. முட்டி வலியெல்லாம் அப்பப்போ வருதுன்னு கவலைப்படாதீங்க. டேப்லெட் எடுக்கிறவங்களா இருந்தாக்கா முட்டி வலிக்கு 3 நாள் எடுத்துக்கோங்க, 2 நாளுங்கிறத. நார்மலாக இருக்கிறவங்க வாரத்தில் 2 நாள் இந்த முடக்கத்தான் எல்லாமே எடுத்துக்கோங்க. இந்த முடக்கத்தான் சாப்பிட்டிங்கன்னா முட்டி வலியெல்லாம் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நாங்கள் வெறுமனே கூட சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேணும்னா தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். ஏன்னா எங்கள் பையன் சாப்பிட மாட்டார், அதுக்கு அவருக்கு தேங்காய் சட்னி, அப்படி இல்லைன்னா கார சட்னி கூட நல்லாயிருக்கும் இதுக்கு. நாங்கள்லாம் வெறுமனே தான் சாப்பிடுவோம், நானும் எங்கள் பாப்பாலாம். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.